ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிஸ் நியூட்ரினோ ஹைப்போதெசிஸ். நம்ம சேனல்ல ப்ரீவியஸா நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா டிஃபிகல்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கண்டினியூஸ் பீட்டா ரே ஸ்பெக்ட்ரம். இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம சேனல்ல நம்ம ப்ரீவியஸா வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராகவே புரியும். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாலிஸ் நியூட்ரினோ ஹைப்போதெசிஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டினியூஸ் பீட்டா ரே ஸ்பெக்ட்ரம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை பற்றி பார்த்தோம். ஒரு பீட்டா டிகே நடக்கும்போது அங்கே எனர்ஜி கன்சர்வேஷன் வயலேட் ஆகுற மாதிரி தெரியுது, அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷனும் வயலேட் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம அந்த வீடியோல பேசியிருந்தோம். அப்போ எனர்ஜி கன்சர்வேஷனும் சரி ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷனும் சரி பொதுவா வயலேட் ஆகக்கூடாது. அப்ப அந்த கேஸ்ல இந்த பீட்டா டிகே நடக்கும்போது அடிஷ்னலா ஒரு பார்ட்டிகிள் வெளியே வந்துச்சுன்னா அந்த அடிஷ்னலா வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிகிளால இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபிளும் சரி ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பிரின்சிபிளும் சரி நமக்கு வயலேட் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த ஒரு அடிஷனல் பார்ட்டிகிள் கண்டிப்பா இந்த பீட்டா டிகே நடக்கும்போது வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை தான் பாலி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பண்றாரு. இந்த பாலிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா 1930 நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்றாரு. நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகிள் இந்த பீட்டா டிகே நடக்கும்போது எமிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 1930களிலேயே இவர் இந்த நியூட்ரினோ அப்படின்னு ஒரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அசியூம் பண்ணாலும் கூட 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நியூட்ரினோ இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் எல்லாம் கிடைக்குது. அப்போ ஒரு கண்டினியூஸ் பீட்டா ரே ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் போது அங்க பீட்டா பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி அந்த மேக்சிமம் எனர்ஜியில வெறும் 1/3 மட்டும்தான். சரியா? 1/3 ஆஃப் த மேக்சிமம் எனர்ஜி, எண்ட் பாயிண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு பீட்டா டிகே நடக்கிறதுக்கு தேவையான அதிகபட்ச எனர்ஜி இமேக்ஸ். ஆனா ஒரு பீட்டா டிகே நடந்ததுக்கு அப்புறம் அந்த பீட்டா பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெருவாரியான பார்ட்டிகளுக்கு வெறும் 1/3 ஆஃப் திஸ் மேக்சிமம் எனர்ஜி தான் இருந்திருக்கு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜியை வச்சிருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள் எது அப்படின்னா அது நியூட்ரினோ. நியூட்ரினோவை இந்த மாதிரி சிம்பல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்ம நியூ அப்படின்னு சொல்லி இந்த சிம்பலை சொல்லணும். நியூ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நியூன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த நியூட்ரினோவானது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீட்டா டிகே நடக்கும்போது எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை இதுதான் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற ஒரு ஹைப்போதெசிஸை அந்த டைம்ல கொண்டு வர்றாங்க. சரி, இப்போ அந்த அடிஷனல் எனர்ஜியை இந்த நியூட்ரினோ வச்சிருக்கோம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். எனர்ஜி கன்சர்வேஷன் இங்க வயலேட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷனும் வயலேட் ஆகுற மாதிரி தான் இந்த பீட்டா ரே ஸ்பெக்ட்ரம்ல இருந்து கிடைச்ச ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. இந்த நியூட்ரினோவுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 0 மாஸ். நியூட்ரினோவுக்கு மாஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரினோ இஸ் 0. ரெண்டாவது 0 சார்ஜ். சார்ஜும் இந்த நியூட்ரினோவுக்கு இருக்கக்கூடாது. ஸ்பின் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஸ்பின் ஹாஃப். ஸோ ஸ்பின் ஹாஃப்னு இருந்தா தான் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் இங்க வேலிடா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த டிஃபிகல்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கண்டினியூஸ் பீட்டா ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வீடியோல நம்ம பேசியிருந்தோம். ஒரு பீட்டா டிகே நடக்கும்போது அந்த ப்ராசஸ் எதுன்னா இந்த ட்ரிஷியம்ல இருந்து
ஒரு ஹீலியம் கிடைக்கும் போது ஒரு பீட்டா பார்ட்டிகளும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பீட்டா டிகே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் வயலேட் ஆகுற மாதிரி தெரிந்தது அப்படின்னு சொல்லி அங்க வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா ட்ரிசியமுக்கு ஸ்பின் வந்து 1/2, இது ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்பின் பார்த்தீங்கன்னா 0 or 1. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டேலி ஆகல. இப்போ இந்த அடிஷனலா இந்த நியூட்ரினோ கிடைச்சது அப்படின்னா நியூட்ரினோவோட ஸ்பின் ஹாஃபா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டேலி ஆகும். ஸோ ஸ்பின் டேலி ஆச்சுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமும் உங்களுக்கு வேலிடா இருக்கும் அப்படின்றத நியூட்ரினோவோட இந்த ப்ராப்பர்ட்டியான ஸ்பின் ஹாஃப் ப்ராப்பர்ட்டி மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஆன்டி பார்ட்டிகள்னு ஒன்று இருக்கு. அப்போ நியூட்ரினோ வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் நோ அப்படின்னா ஆன்டி நியூட்ரினோ இத வந்து நீங்க நோ பார் அப்படிங்கிற லெட்டரால ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ இந்த நியூட்ரினோ எப்போ எமிட் ஆகும், ஆன்டி நியூட்ரினோ எப்போ எமிட் ஆகும்? ஒரு பீட்டா டிகே நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரினோ எமிட் ஆகும். பீட்டா டிகே நடக்கும்போது ஆக்சுவலா ஆன்டி நியூட்ரினோ எமிட் ஆகும். ஸோ பீட்டா பிளஸ் டிகே, ரைட்டா, பீட்டா பிளஸ் டிகே அது நடக்கும்போது பீட்டா பிளஸ் டிகே நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த +1 0. ஸோ பீட்டா பிளஸ் டிகே நடக்கும்போது உங்களுக்கு நியூட்ரினோ வந்து எமிட் ஆகும். சரியா? ஸோ அப்போ பீட்டா டிகே நடக்கும்போது ஆன்டி நியூட்ரினோ, பீட்டா பிளஸ் டிகே நடக்கும்போது நியூட்ரினோ வந்து எமிட் ஆகும். சரி, அப்போ நியூட்ரினோவுக்கு சார்ஜ் கிடையாது, மாஸ் கிடையாது, ஸ்பின் ஹாஃப் தான். அப்போ இந்த நியூட்ரினோவையும் ஆன்டி நியூட்ரினோவையும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஹேண்டட்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம நியூட்ரினோவையும் ஆன்டி நியூட்ரினோவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த நியூட்ரினோ இருக்கு இல்லையா, இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் பார்ட்டிகிள். ஆன்டி நியூட்ரினோ ரைட் ஹேண்டட் பார்ட்டிகிள். அது என்ன லெஃப்ட் ஹேண்டட் ரைட் ஹேண்டட் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நியூட்ரினோவை பாக்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்பின்னும் ஆங்குலர் மொமெண்டமும், இப்போ இது வந்து நியூட்ரினோ, சரியா, இதோட ஆங்குலர் மொமெண்டம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா ஸ்பின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சரியா? ஆன்டி பேரலல். ஸ்பின்னும் அந்த மொமெண்டமும் எப்படி இருக்கு? ஸ்பின்னும் மொமெண்டமும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி இருக்கு. ஸோ ஆன்டி நியூட்ரினோ நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பின்னும் மொமெண்டமும் சேம் டைரக்ஷன். இந்த டயக்ராம் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா வரையலாம். இதுல பாருங்க, இது வந்து ஆன்டி நியூட்ரினோ, இது வந்து ஆன்டி நியூட்ரினோவோட மொமெண்டம், இது வந்து ஸ்பின். ரெண்டும் சேம் டைரக்ஷன். சரியா?
இதை ஹெலிசிட்டிங்கிற ஒரு டேர்ம் மூலமா நம்ம சொல்ல முடியும். ஹெலிசிட்டி ஹெச் வந்து பி டாட் எஸ் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் எஸ். ஸோ இதை போடும்போது ஃபார் நியூட்ரினோ ஹெலிசிட்டி வந்து என்னவா வரும்னா -1 வரும். ஏன்னா நீங்க இங்க பாக்குறீங்க இந்த மொமெண்டம் ரைட்டா, மொமெண்டம் ஸ்பின் இந்த ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்க வந்து இருக்கிறதுனால டாட் ப்ராடக்ட் வந்து இங்க -1 வந்துடும். ஸோ அதனால ஹெலிசிட்டி -1. ஆன்டி நியூட்ரினோவுக்கு ஹெலிசிட்டி +1. ஸோ ஹெலிசிட்டி மூலமா கூட நீங்க என்ன பண்ணலாம், நியூட்ரினோவையும் ஆன்டி நியூட்ரினோவையும் வேறுபடுத்தி காட்ட முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து நியூட்ரினோவை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள். ஸோ பாலிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகிளை பத்தியே பேசுறாங்க. இந்த நியூட்ரினோ வந்து மோரோவர் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டோட டிராவல் பண்ணும். சரியா? நியூட்ரினோ travels with speed of light. Neutrino travels with speed of light. இதையும் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூட்ரினோ ஹைபோதேசிஸ் என்ன பண்ணுதுன்னா, கண்டினியூஸ் பீட்டா ரே ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு புரியாத விஷயங்களுக்குள்ள இது வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ ரிலேட்டடா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.